எனக்கு உள்ளுக்குள்ளே இப்போ ஆஸ்துமா டெவலப் ஆகுது. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இந்த ஆஸ்துமா எனக்கு விதைக்கப்பட்டிருக்குது, அது நாளைக்கு உருவாக போகுது ஒரு 10-15 வருஷத்தில். இன்னைக்கு அந்த ஆஸ்துமா குணமாகணும். ஆகையினால உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது இந்த ஆஸ்துமாவை எதிர்த்து வேலை செய்கிறது. இப்பொழுது அதனுடைய முதல் அறிகுறி தும்மலும் மூக்கோட்டமும் ஆகும், இருமலும் சளியும் ஆகும், அவ்வப்பொழுது பேதியும் ஏற்படும். இது இந்த ஆஸ்துமா குணமாகி கொண்டிருக்கிறது என்பதனுடைய பொருளாகும். அவ்வப்போது ஜுரமும் வரும். இதுவும் நிச்சயமாக ஆஸ்துமா ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு வர வேண்டியது இன்று குணமாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அந்த ஆஸ்துமாவை உணர வழி இல்லாமல் மூக்கோட்டத்தையும் சளியையும் இருமலையும் பேதியையும் அவ்வப்போது நிறுத்திவிடுகிறீர்கள். ஆகவே இவை அனைத்தும் நெஞ்சு சளியாகவே தங்கிவிடுகின்றன. நெஞ்சு சளியாகவே தங்கிவிடுகின்றன. நாடைவில் இவை ஒவ்வொரு செல் சுவரிலும் உறைந்து அது சுவாச பையனுடைய ஒவ்வொரு செல் அணுடைய சுவாச பையையும் நெருக்கிவிடுகிறது. இவ்வளவு பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு சுவாச பையை இவ்வளவு சிறிதாக நெருக்கிவிடுகிறது சளியின் உறைவின் காரணமாக. ஒவ்வொரு சமயமும் உங்களுக்கு ஒரு தும்மல், ஒரு சளி, ஒரு இருமல், ஒரு கபம் ஏற்படும் பொழுது அவற்றை இவ்வாறு நீங்கள் அடக்கிவிடுவதன் காரணமாக உறைந்து போயிருக்கிற சளி இனிமேலும் நெருக்கினால் உயிர் போய்விடும் அளவுக்கு அந்த சுவாச பைகள் இன்னும் சுவாச குழாய்கள் நெருங்கிவிடுகின்றன. இப்பொழுதுதான் ஒரு தும்மல் சளி ஏற்படும் பொழுது இனிமேலும் மூச்சு விட கஷ்டமாக இருக்கிறது என்பதை உணர ஆரம்பிக்கிறீர்கள். இது ஆஸ்துமா ஆகும். இந்த ஆஸ்துமாவுக்கு காரணமே நீங்கள் கொடுத்த சாப்பிட்ட மருந்துகளின் விளைவுகளால் தான். சந்தேகம் இல்லாமல் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு ஒரு தும்மலுக்கு ஒரு மருந்து கொடுத்து இன்னைக்கு அடங்கிடுச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக இது நாளைக்கு ஒரு ஆஸ்துமாவாக மாறலாம். அல்லது இது மூக்கு அடைப்பும் தலைவலியும் கண் வலியையும் நாளைக்கு ஏற்படுத்தக்கூடியதாகவும் தீராத சைனஸ் நோயையும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும். இந்த நிலை ஏற்படும் பொழுது அதனுடைய ஜீரணம் வெகுவாக கெட்டுவிடும். அல்லது நுரையீரல்களில் தங்கி இது அசுத்தமாக மாறி நாளைக்கு நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும். மூச்சு காற்றானது உடலில் எங்கும் சுற்று பெறுவதன் காரணமாக இந்த புற்றுநோய் உடலில் எங்கு வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். இப்பொழுது நீங்கள் உணருங்கள், தெளிவான காரணம் ஒரு புற்றுநோய்க்கு குழந்தைக்கு எப்பொழுது நாம் முதல் முறையாக அதனுடைய சளியையும் தும்மலையும் கபத்தையும் அதனுடைய பேதியையும் அடக்குவதற்காக முதல் முறையாக ஒரு மருந்தை, ஆங்கில மருந்தை கொடுக்கிறோமோ அப்பொழுது ஒவ்வொரு நோயும் பெரும் நோயாகவும் உடல் முழுவதும் பரவி விடக்கூடிய ஒரு நோயாகவும் உருவெடுத்து விடுகிறது. நமக்கு நோய்களே கிடையாது, ஒரே ஒரு நோய், ஆரம்பகால நோய். அதாவது உடலில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு நோய்க்கும் எதிர்த்து உடல் சக்தி முழுமையாக திரட்டப்படும் பொழுது தும்மலும் சளியும் உண்டாகும். அடுத்த நோய் குழந்தைகளுக்கு வயிற்று வலியும் பேதியும் ஆகும். இந்த இரண்டும் ஏற்படும் பொழுது நீங்கள் உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டை பாதுகாத்துக் கொள்வீர்களானால் தானே ஒவ்வொன்றும் நின்று போகும். பிறகு பெருவியாதிகள் உங்களுக்கு தலையெடுக்காது. எனவே ஒவ்வொரு நோய்க்கும் இன்றைய நோய்க்கு காரணம் ஆங்கில மருத்துவத்தை தவிர வேறு எந்த மருத்துவமும் கிடையாது என்பதை இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு மருந்தை கொடுக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியானது நிச்சயமாக மருந்து என்ற விஷத்தை நோக்கி திரும்பிவிடுகிறது. நோயினுடைய சக்தியும் உடலில் நோய்க்கு எதிராக தோன்றக்கூடிய எதிர்ப்பு சக்தியும் இரண்டும் போரிடும் பொழுதுதான் நோயின் அறிகுறிகள் ஆரம்பமாகின்றன. ஆகவே எனக்கு இன்னைக்கு ஒரு ஜலதோஷம் இருக்குது, ஒரு தலைவலி இருக்குது, ஏதோ ஒரு மருந்தை தூக்கி போடுறேன். போட்ட அடுத்த நிமிஷமே இதனுடைய சக்திகள், இந்த விஷத்துடைய சக்திகள் உடலில் பரவும் பொழுது நோயினுடைய எதிர்ப்பு சக்தி இதுவரை நோயை எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்ததல்லவா, இப்பொழுது அதை நோக்கி திரும்புகிறது. எதை நோக்கி? உங்களுடைய உடலில் புகுத்தப்பட்ட விஷத்தை நோக்கி.
ஆகையினால் தற்காலிகமாக அந்த மூக்கு ஓட்டம் நின்று விடுகிறது, தும்மல் நின்று விடுகிறது, தற்காலிகமாக தலைவலியும் நின்று விடுகிறது. ஏனென்றால் உடலினுடைய நோயை எதிர்த்து சண்டையிட்டுக் கொண்டிருந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது மருந்தை நோக்கி திருப்பப்படுவதன் காரணமாக போராட்டம் அங்கு நிறுத்தப்படுகிறது. ஆகவே அதனுடைய விளைவுகளான மூக்கடைப்போ, மூக்கோட்டமோ, வயிற்று வலியோ, தலைவலியோ அப்பொழுதைக்கு இல்லாமல் ஆகிவிடுகிறது. இவ்வளவுதான். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சாப்பிட்டாலும் சரி, உங்களுடைய நோயின் அறிகுறிகள் நின்று விடுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே நோய் எதிர்ப்பு சக்தியானது வெகுவாக வீணாக்கப்பட்டு பாழடிக்கப்படுகிறது. பிறகு திரும்பவும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது நோயை நோக்கி திரும்புகிறது. இதற்குள்ளாக நோய் கொஞ்சம் வளர்ந்துவிடும். முதலில் இருக்கக்கூடிய நோய் இன்னும் கொஞ்சம் நோயுடைய எதிர்ப்பு சக்தி திருப்பப்பட்ட நிலையில், எதிர்ப்பில்லாத நிலையில் அதிகமாகி விடுகிறது. இப்பொழுது இன்னும் அதிகமான பவரோட, உக்கிரமத்தோட அந்த நோயை எதிர்த்து நோய் எதிர்ப்பு சக்தியானது போடும் பொழுது பழையதை விட இப்பொழுது நோயின் அறிகுறிகள் அதிகமாக இருக்கும். இதற்குள்ளாக 3-4 மாதங்கள் ஓடிவிடும். நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், முதலிலும் இப்படியே ஏற்பட்டது, ஒரே ஒரு மாத்திரை தான் சாப்பிட்டது, குணமாகிவிட்டது, 3-4 மாதங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்குது, ஆகையினால் அந்த மருந்து தான் சிறந்தன்னு சொல்லி திரும்பவும் வாங்க போறீங்க. நம்முடைய வாழ்க்கையின் கேடு இங்கு ஆரம்பமாகிறது. ஆங்கில மருத்துவத்தின் காரணமாகத்தான் இன்று உலக அளவில் மனிதர்களுடைய நோய் அதிகமாக்கப்பட்டு இன்னும் பல விதங்களில் பல உறுப்புகளுக்கும் பரப்பப்பட்டு இன்று உலகம் முழுவதும் ஒவ்வொருவரும் குற்றையரும் குலையுமாக ஆகிவிட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எனவே ஒரு நோய்க்கு காரணமாவது உடலின் நோய் எதிர்ப்பு சக்திகள் நோயினுடைய சக்தியை எதிர்த்து சண்டையிடுவதன் காரணமாக. நோயின் அறிகுறிகளைத்தான் நீங்கள் நோய்கள் என்கிறீர்கள். எனவே உங்களுடைய உடல் நலனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் ஆங்கில மருத்துவத்தை விட்டும் வேறு எந்த மருத்துவத்தை விட்டும் ஒதுங்குங்கள். உங்களுடைய பசியும் உங்களுடைய தாகமும் உங்களுக்கு அறிவிக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. உங்களுடைய உணவில் நீங்கள் எத்தகைய மாற்றங்களை விளைவித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் உங்களுடைய தாகமும் பசியும் உங்களுக்கு அறிவிக்கும்.